என்னுடைய செயலும் சிந்தனையிலும் இந்த சமூகத்துக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு நினைக்கிறவங்க மட்டும் இந்த மூவேந்தர் மீடியாவை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கான் ஆல் கொடுத்து வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. மூவேந்தர் மீடியாவுக்கு உதவணும்னு நினைக்கிற உறவுகள் கீழே கொடுக்கப்பட்டுள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள். நன்றி. சமூக ஊடகத்தினுடைய வரவு என்பது இன்றைக்கு உலகத்தையே நம்முடைய உள்ளத்திற்குள் கொண்டு வந்திருக்கிறது. குறிப்பாக இந்த சமூக ஊடகத்தினுடைய விளைவாக பலர் பயனடைந்தாலும் தேவேந்திர உலக வேளாளர் சமூகம் இந்த சமூகத்தினுடைய உலகளாவிய வரலாறு இன்றைக்கு ஏறத்தாழ முழுமையாக மீட்டெடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த வகையில் அன்பு தம்பி தினேஷ் மன்னர் நிறுவியிருக்கிற மூவேந்தர் ஊடகம் என்பது சமூக தளத்தில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி வருகிறது என்பது உண்மை. அந்த ஊடகத்தினுடைய 9வது ஆண்டு தொடக்க விழா நிகழ்வாக பட்டியல் வெளியேற்றம் என்கிற கருத்திற்கான ஆதரவு எதிர்ப்பு என்கிற இரு நிலைகளில் வைத்து ஒரு கருத்தாளர் செய்யக்கூடிய இந்த நிகழ்வை ஒருங்கிணைத்திருப்பது பெருமையாக இருக்கிறது. அந்த வகையில் மூவேந்தர் ஊடகத்திற்கு மண்டல பிரிவு களத்தின் சார்பான வாழ்வுகளை தெரிவித்துக் கொள்கிறேன். பட்டியல் வெளியேற்றம் என்கிற கருத்தை கருவாக்கி உருவாக்கியவர் பேராசிரியர் பெருந்தகை ஐயா தங்கராஜ் என்கிற நிறுவனர். அவர் யார் என்றால் பாட்டாளி உலகம் என்கிற ஒரு இதழை தொடங்கி முதலில் அறிஞர் அம்பேத்கரை பற்றிய நூலை தமிழிலே எழுதி தன்னுடைய பட்டறிவின் ஊடாக பட்டியல் சாதியினுடைய உரிமை பற்றி பேசிக் கொண்டிருந்த பேராசிரியர் தங்கராஜ் அவர்கள் தன்னுடைய வாழ்நாளின் நிறைவு பகுதியில் தான் அவருக்கு சிந்தனை தெளிவு பெற்று தேவேந்திர குல வேளாளர்களும் எஸ்சி அட்டவணையும் என்கிற ஒரு நூலை எழுதி போட்டு இன்றைக்கு இந்த சமூகத்துக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு புரட்சியை ஏற்படுத்தி இருக்கிறார். அவரை தொடர்ந்து ஐயா குருசாமி சுந்தர் அவர்கள் மலர் மலர் இதனுடைய ஆசிரியர் பேராசிரியர் ஐயா அவர்கள் இந்த கருத்துக்கு வந்து சேர்த்து தொடர்ந்து மலர் மலரிலும் கருத்தரங்குகளிலும் இந்த கருத்தை நச்சுத்தலத்திலே பரப்பி வந்தார். அந்த வகையிலே ஐயா பேராசிரியர் தங்கராஜ் அவர்களுக்கும் பேராசிரியர் குருசாமி சுந்தர் அவர்களுக்கும் நாம் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். இங்கே இருவேறு கருத்துக்கள் இருந்து எதுவும் கிடையாது. ஐயா கிருஷ்ணானந்தன் அவர்கள் சொன்னதை போல ஒரு சமூக பாச பிணைப்பில் நாம் இங்கே கொழும்பி இருக்கிறோம். இதில் மக்கள் ஆதரவு எந்த கருத்துக்கு இருக்கிறது என்பதை பொறுத்து இந்த கருத்து வெற்றி பெறும். எனவே உடம்புக்குள் காழ்ப்புணர்ச்சியோ கடும் சொற்களை பயன்படுத்துவது என்பது அது சமூக நோக்கமாக இருக்க முடியாது. உலகத்தில் ஒரு கருத்து தான் அதற்கு மாற்று கருத்து.
மனிதர்களுக்கு கடந்தனுடைய தொடர்ச்சியான 22 ஆண்டு கால வழி திருநெல்வேலி மண்டலை தொடங்கி திருநெல்வேலி, தேனி, திண்டுக்கல், திருவாரூர், நாகப்பட்டினம், சென்னை என்று பெருநகரங்களிலெல்லாம் தொடர்ச்சியான ஆர்ப்பாட்டங்களை நடத்தி நிறைவாக தமிழக அரசியலில் அதிர்வை ஏற்படுத்துகிற நிகழ்வாக ஆகஸ்ட் 29, 2015ஆம் ஆண்டு சாத்தூர் மண்ணிலே ஏப்ரல் என்கிற ஊரிலே மண்டபத்தில் நடத்திய முதல் பட்டியலிட்ட மாநாடு அதுதான் தமிழக அரசியலில் ஒரு பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தியது. அந்த மாநாட்டிற்காக கிட்டத்தட்ட 1,00,000 புத்தகங்கள் நாங்கள் வரைவினோம். 10,000 சுவரொட்டிகளை ஒரே நாளிலே ஒட்டினோம். 300 சுவரொட்டங்கள் 17 மாவட்டங்களில் எழுதி ஒரு கருத்தை விதைப்பதற்காக கடுமையான கருத்துரைகளை ஆற்றி அதை பேசுபொருளாகிறோம். அந்த மாநாடு நடத்துவதற்கு இடம் கொடுத்தவர் மரியாதைக்குரிய ஐயா ஊர்காலம் அவர்கள் என்பதையும் நான் அந்த விடையிலே பெருமையோடு சொல்கிறேன். சமூக உணர்வு மாறுபட்டதற்கு இருக்கலாம். இதுதான் சமூக உணர்வு. அந்த உணர்வு நிலையில் இருந்து நாம் இந்த அரசுகளை உணர்ந்து வேண்டும். பள்ளப்பிடிப்பு கடத்தக்கூடிய பணிகளின் ஊடாக கடந்த காலங்களில் தலித் மக்கள், தாழ்த்தப்பட்ட மக்கள் என்று பேசி வந்த நம்முடைய தலைமைகளை, குறிப்பாக அண்ணன் பசுபதி பாண்டியனையும் அண்ணன் ஜான் பாண்டியனையும் அண்ணன் கிருஷ்ணசாமியையும் பட்டியல் வெளியேற்றம் பற்றி பேச வைத்தவன் செந்தில் மல்லர். அதற்காக பெரும்பாடுபட்டிருக்கிறோம். தமிழ் தேசிய பொது நீரோட்டத்தில் அண்ணன் செந்தமிழன் சீமானை பட்டியல் வெளியேற்றம் பேச வைத்த இயக்கம் மல்லர் மீட்புக் களம். இப்போது மாற்று கருத்துடையவர்களாக இருந்தாலும் அவர்களையும் தன்மையப்படுத்தி அவர்களையும் இந்த கருத்தை பேச வைப்பதற்காக செந்தில் மல்லர் இங்கே வந்திருக்கிறேன். இதே மதுரை மாநகரில் சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தப்பட்ட போது பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவர் அன்பிற்குரிய அண்ணன் அன்புமணி ராமதாஸ் அவர்களிடம் இந்த கோரிக்கையை வலியுறுத்தி பாட்டாளி மக்கள் கட்சி கடந்த தேர்தலில் தேர்தல் அறிக்கையில் தேவேந்திர குல வேளாளருடைய பட்டியல் வெளியேற்றத்தை இடம்பெற வைத்தது. ஒன்றை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். 1881, 1891 இந்த 2 ஆண்டுகளில் தேவேந்திர குல வேளாளர்கள் வேளாண்குடி சமூகமாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அதுவும் பள்ளர், பள்ளியர் என்று சொல்லக்கூடிய வன்னியர், தேவேந்திரர் இந்த 2 சமூகமும் வேளாண்குடி சமூகமாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஆனால் பட்டியலுக்குள் வந்தபின் தேவேந்திர குல வேளாளருடைய உளவியல் எப்படி, உளவியல் தாக்குதல்கள் இவர்கள் மீது எப்படி நடத்தப்பட்டது, இன்றைக்கு வன்னியர் தேவேந்திரர் ஒருதாய் மக்களான வன்னியர் சமூகத்தினுடைய நிலை எவ்வாறாக இருக்கிறது, சமூக நிலையிலும் அரசியல் நிலையிலும் பொருளாதாரத்திலையும், இதையெல்லாம் நாம் கருத்தில் கொண்டுதான் இந்த பட்டியல் வெளியேற்றம் என்கிற ஒரு கருத்து இன்றைக்கு மேலோங்கி வருகிறது. நல்ல நோக்கத்திற்காகத்தான் இந்த பட்டியல் உருவாக்கப்பட்டது. 1919 மாண்டேகி சேம்ஸ்போர்டு அவருடைய சட்டத்தை திருத்துவதற்காக, திறனாய்வு செய்வதற்காக சைமன் குழு என்று ஒன்று அமைக்கப்படுகிறது. 1927ஆம் ஆண்டு ஒரு 6 பேர் கொண்ட குழு. அந்த குழு இங்கே 1928ஆம் ஆண்டு இந்தியா வருகிறது. இந்தியா ஒடுக்கப்பட்ட வகுப்பினர் என்கிற ஒரு தொகுப்பை உருவாக்குகிறார்கள். இங்கே 2 வகையான தொகுப்பு உருவாக்கப்படுகிறது. ஒன்று ஒடுக்கப்பட்ட வகுப்பினர், இன்னொன்று தீண்டப்படாத சாதிகள், டிப்ரஸ்ட் கிளாஸஸ், அன்டச்சபிள் காஸ்ட் என்று உருவாக்கப்படுகிறது. அதில் தேவேந்திர குல வேளாளர்கள் தீண்டப்படாத சாதிகளில் இல்லை, இவர்கள் ஒடுக்கப்பட்ட வகுப்பினர் தான் சேர்க்கப்படுதாங்க. அந்த வகுப்பும் மண்ணின் மக்களை, பூர்வீக குடிகளை இதில் இடம்பெற செய்யக்கூடாது, இவர்களுக்கு பொருளாதார பின்னடைவு இருந்தாலும் இவர்கள் தீண்டப்படாதவர்களாக இருந்தால் இவர்களை இந்த பட்டியலில் சேர்க்கக்கூடாது என்று சொல்லுகிறது. அந்த குழு 1930 அறிக்கையை கொடுத்து போறாங்க. அதுக்கப்புறம் 31 லோத்தியன் குழு வருகிறது. அவர்கள் அதே வரையறை பின்பற்றுகிறார்கள். அதில் ஜே.எச். ஹட்டன் என்பவர் ஒரு 9 வரையறைகளை கொடுக்கிறார். தீண்டத்தகாதவர்கள், கோயில் நுழைவு மறுக்கப்பட்டவர்கள், பிணம் எரிப்பவர்கள், செத்தமாடு தின்பவர்கள், இது போன்றவர்களைத்தான் இந்த பட்டியலில் வைக்கணும்னு சொல்றாங்க. இது தேவேந்திர குல வேளாளருக்கு பொருந்தாது என்பதுதான் நம் தரப்பு வாதம். வரலாற்று அடிப்படையில் இது போன்ற இழிவுகள் இந்த சமூகத்திற்கு இல்லை. நெல் வேளாண்மையும் ஏத்தொழில், போர் தொழில், ஏறும் போரும் என்கொள்ள தொழில், இப்படிப்பட்ட ஒரு
வரலாற்று பெருமை மிக்க, பண்பாட்டு சிறப்பு மிக்க ஒரு சமூகத்தை உளவியலாக உயர்ந்த நோக்கத்திற்காக உருவாக்கப்பட்டது. பொருளாதாரத்தில் மேம்பாடு அடைய வேண்டும் என்பதற்காகத்தான் பட்டியல் உருவாக்கப்பட்டது. ஆங்கிலேயருடைய உயர்ந்த நோக்கம் அதிலே இருந்தது. ஆனால் அது பின்னாடி அது எப்படி போச்சு அப்படின்னா, இந்த சமூகத்தினுடைய வரலாற்றையும் பண்பாட்டையும் இவருக்கு இழிவு கற்பிப்பதற்கு அந்த பட்டியல் அமைந்து விட்டது. பட்டியல் சாதிகள் உருவாக்குனதுக்கு அப்புறம் நவஜீவன் என்கிற இதழில் இந்த மக்களை அரிஜனன்னு சொல்லி பதிவு செய்கிறார் காந்தி. அம்பேத்கர் அதை கடுமையாக எதிர்க்கிறார். அரிஜனன் அதை சட்டமாக்குறதுக்கு கிருஷ்ணமாச்சாரியார் போன்றவர்கள் அதை சட்டமாக்குறதுக்கு முன்பு வருவது கடுமையாக அம்பேத்கர் அதை எதிர்க்கிறார். அடுத்து தொடர்ச்சியாக அந்த சொல் பயன்படுத்தப்பட்டு வருகிறது. அதற்கு என்ன பொருள் என்றால், நர்சி மேத்தா என்கிற குஜராத்திய மொழியில் ஆய்வாளர் சொல்றான், தகப்பன் யார் என்று தெரியாத பிள்ளைகள், கோயில் உள்ள பிள்ளைகள் அப்படின்னா அதுக்கு என்ன பொருள்? அரிஜனன் என்கிற சொல்லுக்கு தேவடியால் மகன் பொருள். அப்படி ஒரு சொல்லை கொண்டு வந்து இந்த சமூகத்தின் மீது திணிக்கிற போதே இந்த சமூகத்தினுடைய உளவியல் உடைபடுகிறது. இவர்களை நொறுக்கிறாங்க, உளவியலாக நொறுக்கிறாங்க. அதற்கு கடுமையான எதிர்ப்பு. பாவாணரை அரிஜனன் சொல்ல மறை திருநாவுக்கரசு சொன்ன போது கடுமையாக கண்டிக்கிறார். காந்தி என்கிற வடவன் சொன்ன அரிஜனன் என்கிற சொல்லால் என்னை அடையாளப்படுத்துவது தவறு என்று கண்டிக்கிறார். அதே போல அந்த சொல்லுக்கு எதிராக தெய்வேந்திர குல வேளாளர் மகாசன சங்கத்தினுடைய தலைவர் தேக்கம்பட்டி பாலசுந்தரராஜ் அவர்கள் இங்கே மதுரையில் ஒரு போர்க்கொடி உயர்த்தி அதற்கு தன்னுடைய அந்த சொல்லுக்கு எதிர்ப்பை காட்டுகிறார். 1929 தேவேந்திர குல வேளாளர் மகாசன சங்கத்தை உருவாக்கியவர், 7 தேவேந்திர குல வேளாளர் தொடக்க பள்ளிகளை உருவாக்கியவர், மதுரை, கோட்டூர், தேவாரம் போன்ற ஊர்களில் தேவேந்திர குல வேளாளர் மாநாடு நடத்தியவர். அவர் அதை கடுமையாக கண்டிக்கிறார். ஆனால் இன்றைக்கு வரை அந்த பெயர் நம்மை விட்டு நீங்கியதாக இல்லை. இன்னைக்கு சில இடங்கள் அது அடையாளமாக இருக்கு. அரிஜன நல பள்ளிக்கூடம் இருக்குது, இப்படிலாம் இருக்குது. இது நம்முடைய வரலாற்றை பண்பாட்டை அழிக்கிற ஒரு செயல். அதற்கடுத்து ஆதி திராவிடர் என்கிற பெயர் இன்னைக்கு வரைக்கும் இந்த சமூகத்தை பதம் பார்த்து கொண்டிருக்கிறது. பட்டியல் சாதிகள் என்றால், ஷெட்யூல்டு காஸ்ட் என்றால் பட்டியல் சாதியினர் மொழியாக்கம். அப்படி கூட மொழியாக்கம் செய்வதற்கு அவருக்கு மனசு இல்லை. அது அண்ணாதுரை அறிஞர் சொல்றாங்க. அந்த அறிஞர் மொழிபெயர்ப்பு செய்யவில்லை, மொழி பிறழ்வு செய்திருக்கிறார். இவர்கள் திராவிட அரசியல் செய்வதற்காக தேவேந்திர குல வேளாளர்களையும் இன்றைக்கு ஆதி திராவிடர்களாக அடையாளப்படுத்தி அடக்கி ஆண்டு கொண்டிருக்கிறார்கள், உளவியலாக அடக்கி ஆண்டு கொண்டிருக்கிறார்கள். இதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். அந்த பெயர் என்பது பறையர் சமூகத்தினுடைய ஒரு அடையாளம். இன்றைக்கு எப்படி பல்லர்கள் தேவேந்திர குல வேளாளர்கள் என்று நாம் அரசாணை பெற்றோமோ, சக்கிலியர்கள் எப்படி ஆதி திராவிடர் என்று இன்னைக்கு அருந்ததிர்கள் என்று அடையாளம் பெற்றுக் கொண்டார்களோ, இதை போல பறையர் சமூகம் தங்களை ஆதி திராவிடர் என்று அரசாணை பெற்றுக் கொண்டது. 1925ஆம் ஆண்டு அரசாணை எண் 817 படி மார்ச் 25ஆம் தேதி பறையர்கள் தங்களை ஆதி திராவிடர்களாக அடையாளப்படுத்திக்கிட்டாங்க. அது பட்டியல் சாதி உருவாக்கப்பட்ட அந்த 76 சாதிகளில் அகரவரிசை எண் 2 அந்த பெயர் இருக்குது. ஆனால் இன்றைக்கும் மொழியாக்கம் என்கிற பெயரில் அவர்கள் ஆதி திராவிடன் தான் அடையாளப்படுத்திக்கிட்டு இருக்கிறாங்க. அண்டை மாநிலம் கேரளாவில் பட்டிக சாதிக்காரன் தான் சொல்றான், சாதிகள் தான் சொல்றான். இந்தியா முழுவதும் அந்தந்த மொழிகளில் தான் அந்த பெயர் அறியப்படுகிறது. ஆனால் தமிழ்நாட்டில் மட்டும் ஆதி திராவிடர் என்று இந்த சமூகத்தை அடையாளப்படுத்துகிறார்கள். அதற்கடுத்து அதை எதிர்த்து நான் உயர் நீதிமன்றத்தில் மல்லர் மீட்பு குழுமம் சார்பாக நாங்கள் வழக்கு தொடுத்தோம். அரசனுடைய கொள்கை முடிவுன்னு சொல்லி நீதிபதி எங்களுடைய மனுவை தூக்கி போடுகிறார். அப்ப இதெல்லாம் எதற்காக செய்கிறார்கள்? கிட்டத்தட்ட 67 IAS அதிகாரிகள் அதுக்குள்ள இருக்கிறாங்க. அந்த துறை சார்ந்து யாருக்கும் மொழியாக்கம் செய்ய தெரியாதா? ஒரு அமைச்சர் இருக்கிறார், ஒரு ஆணையர், செயலாளர், எல்லாரும் இருக்கிறாங்க. ஒரு மொழியாக்கம் செய்ய முடியாதா? எந்த அடிப்படையில் இவர்கள் இதே போல வேற பட்டியல்களை நம்மளை SC சொல்றவங்க மற்றவங்களை BC MBC யாரும் சொல்றது கிடையாது. இதை நாம புரிஞ்சுக்கணும். இவர்களுக்கு அரிஜனன், ஆதி திராவிடன், தாழ்த்தப்பட்டவன், தலித் என்று பெயர் சூட்டுகிற இந்த அரசியல் BC MBC உள்ளவர்களுக்கு எந்த பெயரையும் சூட்டுறது இல்லை. சூட்டின பெயர்
என்றால் எந்த கேள்விக்கும் விடுவில்லை என்று கருணாநிதி எழுதுகிறார். ஒரு நாள் தேவேந்திர ஒரு வேளாளர் சமூகத்தை சார்ந்தவங்க எழுதுகிறார். அடுத்த தொடர்ல சமூகத்தை சார்ந்தவங்க எழுதுகிறார். அதுக்கடுத்து தொடர்ல தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சார்ந்தவங்க எழுதுகிறார். இதெல்லாம் விவரம் தெரியாமல் எழுதுகிறாங்களா? இல்லை. இதற்கு தெளிவாக இந்த நுண் அரசியல், இந்த மைக்ரோ பாலிடிக்ஸை நாம் விளக்கிக் கொள்ள வேண்டும். விளக்கினால்தான் விளக்கம். இப்படியான தொடர்ச்சியான பேசுவது. அடுத்து தலித் என்கிற ஒரு குடியாளர் அறிஞர்களுக்கெல்லாம் இந்த சொல்லாடல் தலித் என்கிற எதிரே லத்தீனம் வழியாக ஆங்கிலத்தில் தெரிந்து கொள்ளக்கூடிய அந்த சொல்லை கொண்டு வந்து தமிழ் தாய் பெற்ற தலைவர்கள் இவர்கள் இங்கே தெரிவிக்கிறார்கள். இது எந்த வகையை சரியா? தலித் என்பது ஒரு பம்மாக்கு தேவை என்கிறார் ஐயா அம்புமணி. தலித் என்பது இல்லாத ஒன்றை இருப்பதாக போரிடம் என்கிறார் ஐயா பேராசிரியர் குருசாமி சொல்கிறார். தலித் என்பது தன்மான இழுக்கு என்கிறார் ஐயா பாவலர் விருதுகிறார். தலித் என்பது தொண்டு என்னும் பெயரில் தொகை சேர்க்கும் மொழி என்கிறார் பாமகவுடைய பொதுச் செயலாளர் வடிவகிறார். தலித் என்பது ஊடகம் இல்லாத ஒரு தொழில் என்கிறார் அண்ணன் அறிமாவளவன். தலித் என்பது தமிழ் வேர்களில் வெந்நீர் வாச்சுவதை போன்றவை என்கிறார் அறிஞர் குணாவன். இப்படி அறிஞர்கள் ஒன்றெல்லாம் சொல்லுகிற போது இன்றைக்கு கிடைக்கின்ற சொல்லி இங்கே திணிக்கிற நிலை நடைபெற்று வருகிறது. தலித் என்ற சொல்லியும் தாழ்த்தப்பட்டவர் என்ற சொல்லியும் பயன்படுத்தக்கூடாது என்று தமிழ்நாடு அரசு அரசாணை கொண்டிருக்கிறது. 69 அரசாணை. இந்திய அரசு அரசுகளுக்கு பயன்படுத்தக்கூடாது. ஆனாலும் ஒரு பயன்படுத்தப்பட்டுதான் கொண்டிருக்கிறது. அந்த சமூகத்துடைய வரலாற்று வருமானத்தை அழித்து அந்த கருத்திலிருந்து மாற வேண்டும். அதற்காக நாம் மிகப்பெரிய போராட்டத்தை நடத்துகிறோம். தலித் தலைவர்கள் நடக்கும் அந்த விழாவில் ஆனால் விழாவில் போய் மண்டலத்தில் தேவேந்திர ஒரு விழாவில் தலித் சொல்லிட்டு ஒவ்வொரு அண்ணன் சமூக செயல்பாட்டாளர் அண்ணன் மரகன் தலைவர் ஒரு விடுதலை ஏற்படுத்தி இன்றைக்கு அந்த அடையாளம் சமூகத்திலிருந்து அகற்றிருக்கிறது. அந்த நிர்வாகம் சொன்னார் ஒரு சொல் தேவை. அதனால்தான் அந்த தலித்து சொல்றாங்க. ஒரு சொல்லலாம் பட்டியல் சாதிகள் ஒன்று இருக்கிற பிறகு புதுசாக கொண்டு வருகிறேன். அதில் கோடாது இருக்கிறது. அதை ஏற்க முடியாது. எனவே இப்படி தொடர்ச்சியான அடையாளங்களை விரித்து இந்த சமூகத்துடைய வரலாற்று பண்பாட்டை அடைவதற்கு இந்த பட்டியல் துணையாக துணை புரிகிறது என்பதால் நாம் அதை விட்டு வெளியேற வேண்டும் என்று சொல்கிறோம். ஒரு நிலை இதை தாண்டி ஒதுக்கீடு இன்றைக்கு அரசியலுக்கான உள்ஒதுக்கீடு என்று சொல்லக்கூடிய 3 விழுக்காடு, அது 3 விழுக்காடு அல்ல, முழுமையாகவே அவர்களுக்கு தான் சென்று கொண்டிருக்கிறது. புதிய உலகத்தினுடைய புத்தகங்களை பதிவு செய்திருக்கிறேன். ரோஸ்டர் சிஸ்டம் உள்ஒதுக்கீடு சிக்கல் கிடையாது. தனி ஒதுக்கீடாக இருந்தால் சிக்கலே கிடையாது. உள்ஒதுக்கீடு என்பது அது சுழற்சி முறை என்று சொல்கிறார்கள். அது திராவிட சூழ்ச்சி முறை. அந்த முறையால் 2010 இன்றைக்கு வரை அரசு பதவியில்